உலகில் எங்கும் இல்லாத 7 தலை நாகலிங்கம் உள்ள ஆலயம். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆந்திராவில் அமைந்திருக்கும் லேபாக்சி வீரபத்திரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலயமானது ஆந்திர பிரதேசத்தின் அனந்தபூர் மாவட்டத்தில் கர்நாடகா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அதிசய கிராமம் தான் லேபாக்சி. ராமனுக்காக ஜடாயு என்ற பருந்து ராவனிடம் சண்டையிட்டது. அதில் ஜடாயுவிற்கு காயம் ஏற்பட தரையில் விழுந்தது. ராமனோ இளைந்திரு பறவையே என்றார். தெலுங்கு மொழியில் லேபக்சி என்பதற்கு இளைந்திரு பறவையே என்று பொருள். இன்னொரு முக்கிய ஈர்ப்பாக 7 தலை நாகத்துடன் கம்பீரமாக வீற்றிருக்கும் சிவலிங்கமும் இக்கோவிலின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது. ஜடாயு விழுந்து கிடந்த இடத்தையும் சீதாதேவியின் பாதம் பதிந்த இடத்தையும் பத்திரமாக பாதுகாத்து வருகிறார்கள். அதில் ஆச்சரியம் என்னவென்றால், சீதாதேவியின் கால்பட்ட இடத்தில் எப்பொழுதும் வற்றாமல் நீர் சுரக்கிறது. வீரபத்திர சுவாமி கோயிலில் பிரம்மாண்ட நந்தி சிலையும் இடம்பெற்று இருக்கிறது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நந்திகளில் இதுவும் ஒன்று. இந்த நந்தி சுமார் 20 அடி உயரமும் 30 அடி நீளமும் கொண்டது. இந்தியாவின் மிகப்பெரிய ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி சிலையில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. இந்த நந்தி சிலை கோயிலுக்கு நேராக உள்ள நாகலிங்கத்தை நோக்கியவாறு அமைந்துள்ளது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் வீரபத்திர சுவாமி கோயிலில் அமைந்திருக்கும் தொங்கும் தூண் உலக அதிசயமாக காணப்படுகின்றது. கல் மண்டபத்தில் மொத்தம் 70 தூண்கள் உள்ளன. அதில் ஒன்று மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் மிதந்தபடி இருக்கிறது. தரைக்கும் தூணிற்கும் இடையே சிறிய இடைவெளி இருப்பதால் மக்கள் அதை ஆச்சரியத்தோடு பார்த்து வருகிறார்கள். அந்த தூணின் அடியில் துணியை கூட நம்ம நுழைக்க முடியும். இன்றும் அந்த தூண் லேபக்சியின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாக உள்ளது.